यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை செங்கீரை ஆட வேண்டும் என்று யசோதை பிரார்த்தித்துக் கொண்ட வார்த்தைகளை எல்லாம் பெரியாழ்வார் சொல்லுவதாக இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய 5ஆம் திருமொழியிலே உள்ள பாசுரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த கண்ணபிரானே பராத்பரனான பகவான் ஆகையினாலே அந்த பகவானுக்கு உண்டான செயல்களை எல்லாம் சேர்த்து பெரியாழ்வார் அருளி செய்கிறார். அதிலே 3ஆம் பாசுரம் அதிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், இப்படி உலகத்தை எல்லாம் தாவி அளந்தவன் அல்லையோ நீ, அப்படிப்பட்ட நீ எனக்காக ஒரு செங்கீரை ஆட வேண்டும் என்று கேட்கிறாளாம் யசோதை. தெரிவிக்கிறாள். முதலில் நம்முடைய நாயகனே, நம்முடைய நாயகன் என்னால் நம்முடைய புறத்திற்கெல்லாம் நீ என்னோ குல கொழுந்து. யசோதை அந்த கண்ணபிரானை சொல்லுகிற வார்த்தையாகவே கொள்ள வேண்டும். இத்தை நம்முடைய நாயகனே. அதற்கு மேலே நான்மறையின் பொருளே. நான்மறையின் பொருள் என்னால் 4 வேதங்களுக்கும் பொருளாய் இருக்கிறவன் யார் என்னால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று பகவானே கீதையிலே தெரிவித்தான் அல்லவா. ஆஹா, வேதங்களினாலே தெரியப்படுகிறவன் தெரிவிக்கப்படுகிறவன் யார் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தானே. ஆயினாலே நான்மறையின் பொருளே என்று தெரிவித்தார். அதற்கு மேலே அந்த நான்மறையை கொண்டு உலகத்தை எல்லாம் படைக்கின்றவனான பிரமன் அந்த நான்மறையை இழந்த காலத்திலே அதை அவருக்கு மீட்டு கொடுத்தவனும் இதே பகவான் தான் என்கிற அர்த்தத்தை அடுத்த வரியிலே தெரிவிக்கிறார். நாபியுள் நற்கமலம் நான்முகனுக்கு. நாபி பகவானுடைய திருநாபி கமலத்திலே திருநாபியிலே ஒரு நற்கமலம் இருக்கிறதா, ஒரு தாமரை பூ. அந்த தாமரை பூவிலிருந்து உண்டானவன் தான் பிரம்மா. ஆகினாலே நாபியுள் நற்கமல நான்முகன். அந்த நான்முகனுக்கு என்ன ஆகிவிட்டது என்றால், ஒரு சமயத்திலே அந்த வேதங்களை எல்லாம் அசுரர்கள் பறித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது பகவான் என்ன செய்தான் என்றால், அப்பொழுது அந்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து பிரமனிடத்திலேயே கொடுத்து அவனுக்கு உபகாரம் செய்தானாம். அதையும் தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. நான்முகனுக்கு ஒரு கால் தம் மனையானவனே, அதாவது ஒரு அர்த்தம் சொல்லலாம். தம்மனையானவனே என்னால் அவனுக்கு அன்னையானவனே, தாய் போலே பரிந்து அவன் தொலைத்தவற்றை மீட்டு கொடுத்தானே ஆகினாலே என்று அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். அல்லது பிரளயம் ஏற்பட்ட பொழுது எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தான் எம்பெருமான் என்று சொல்லுகிற பொழுது நளிர்முதி சடையனும் நான்முக கடவுளும் என்று பிரமனும் கூட எம்பெருமானுடைய வயிற்றிலே தானே இருந்தான். அப்பொழுது பிரமனுக்கு மனை இருப்பிடமாக இருந்தவன் யார் என்றால் இந்த பகவான் தான். ஆகினாலே ஒரு கால் தம்மனை ஆனவனே, அந்த பிரம்மாவுக்கு மனையாக இருந்தவனே என்று கூட பொருள் சொல்லலாம். அதற்கு மேலே அடுத்தபடியாக உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். அப்படி விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலைதனுள் வென்று வருமவனே. விம்ம வளர்ந்தவனே என்னால் உலகமெல்லாம் விம்மும்படியாக அப்படி பெரிசாக வளர்ந்தவன். நம்ம தரணி தலை முழுதும் தாரக இன்னுலகன் தடவி அதன் புறமும் விம்ம வளர்ந்தவன். தரணி என்னால் இந்த பூமியெல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே தடவினான். அது மட்டுமல்ல, மற்றொரு திருவடிகள் அது ஆகாசத்திற்கு சென்றன. அங்கே என்ன ஆயிடுதுன்னா தாரக இன்னுலகன் தடவி. தாரகை என்னால் நட்சத்திரங்கள். நட்சத்திர மண்டலம் மொத்தளவும் அவனுடைய திருவடிகள் ஓங்கினவான் அவன் திருவிக்கிரம அவதாரம் எடுத்த காலத்தில். ஆகினாலே தாரக இன்னுலகன் தடவி அதன் புறமும் என்னால் அப்படி அதற்கும் வெளிப்பட்டு அவனுடைய திருவடிகள் சென்றனவாம். அதைத்தான் தரணி தலைமுழுதும் தாரக இன்னுலகன் தடவி அதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே என்று அந்த சரித்திரத்தை சொன்னார். அடுத்தபடியாக வேழமும் ஏழுடையும் விரவிய வேலைதனுள். வேழம் என்னால் கம்சனாலே ஏவப்பட்ட கோலையாபீட்டம் என்கிற யானை. ஏழு விடை என்னால்
நப்பின்னை பிராட்டியை கல்யாணம் செய்வதற்கு சுருக்கமாக வைக்கப்பட்டிருந்த 7 எருதுகள் அவர்களெல்லாம் விரவிய வேலை தன்னுள் என்னால் அப்படி சீறிக்கொண்டு வந்த வேளையிலே எம்பெருமான் என்ன செய்தான்? வென்று வருபவனே அந்த கோலையா பீட்டத்தையும் சரி அந்த 7 எருதுகளையும் சரி வென்று விட்டான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானே அம்மா எனக்கொரு கால் ஆடுக சங்கீரை, அப்படிப்பட்ட எம்பெருமானே எனக்காக நீ இப்பொழுது செங்கீரை ஆட வேண்டும், ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே என்று இந்த பாசுரத்திலே இப்படி தெரிவிக்கிறாள் யசோதை என்று பெரியாழ்வார் அருளி செய்கிறார். ஆக இது 3ஆம் பாசுரம். இதற்கு மேலே 4வது பாசுரம். அதுல என்ன சொல்றாருன்னா, 4வது பாசுரத்திலே மறுபடியும் பெரியாழ்வார் எம்பெருமானுடைய சில சரித்திரங்களை எல்லாம் தெரிவிக்கிறார். அது என்ன தெரிவிக்கிறார்? இப்பொழுது அந்த சகடாசுர பஞ்சனம் முதலான சரித்திரங்கள், அதாவது சகடத்தை முறித்தது முதலான சரித்திரங்களை எல்லாம் சொல்லி, இப்படியெல்லாம் செய்தவனே நீ என்ன செய்ய வேண்டும்? எனக்காக செங்கீரை ஆட வேண்டும் என்று அப்படி யசோதை கேட்கிறாளாம். கண்ணறி கொண்டெறியும் கருணிரவன் கண்ணே வஞ்சகடம் என்னால் இந்த கம்சனாலே ஏவப்பட்டு அதுல ஒரு அசுரன் சகடாசுரன் என்று ஒருத்தன் ஆவேசித்திருந்தான். அந்த ஆவேசித்திருந்த அசுரனை கண்ணபிரான் என்ன பண்ணினான்? தன்னுடைய திருவடிகளை பாலுக்கு அழுபவன் போல உதைத்தான். உதைத்த அடுத்த க்ஷணமே அந்த சகடமானது போன்ற சகடமுதைத்தாய் என்று சொல்லும்படியாக பொடி பொடியாக போய்விட்டது. இதை கண்டு வானவர் மகிழ்ந்தார்கள் என்கிறார். என்ன காரணம்? அசுரர்கள் அழிந்தால் அதனாலே தேவர்களுக்கு மகிழ்ச்சி தானே, ஆகினாலே வானவர் தான் மகிழ வஞ்சகடம் உருளா என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே வஞ்ச முளைப்பேயின் நஞ்சம் அது உண்டவனே. மற்றொரு அரக்கி, அவள் பூதனை என்கிறவள், அவள் என்ன பண்ணினாள்? தன்னுடைய முலையிலே விஷத்தை தடவி கொண்டு வந்தாளாம். எதற்காக? கண்ணபிரானை கொன்றுவிட வேண்டும் என்று. ஆனால் அந்த இடத்திலே கண்ணபிரான் என்ன பண்ணினான்? அந்த நஞ்சத்தையும் விஷத்தையும் தான் சேர்த்து உண்டு விட்டான். இன்னும் கூட ஒரு பாடமும் காட்டப்படுகிறது. நஞ்சமது உண்டவனே என்னாமல் நஞ்சு அமுது உண்டவனே என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று காட்டியிருக்கிறார்கள். அப்ப நஞ்சையே கூட அமிர்தமாக கொண்டான் என்று புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தன்யம் தத் விஷசம்மிஸ்ரம் ரஸ்யமாசி ஜெகத்குரோஹோ என்று அவள் கொண்டு வந்தது விஷந்தான். ஆனால் பகவான் என்ன செய்தான்? அதை அமிர்தமாகவே ஆக்கிவிட்டான் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி வஞ்ச முறைப்பேயின் நஞ்சமது உண்டவனே கானக வல்விளவின் காயுதிர கருதி. கம்சனாலே ஏவப்பட்ட வேறு 2 அசுரர்கள், ஒருத்தன் என்ன செய்தான்? விளாம்பழமாக அப்படி ஒரு மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தானாம். கண்ணனுக்கு விளாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கண்ணன் உண்ண பொழுது அவனுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அவன் நினைத்தான். மற்றொரு அசுரன் அவன் என்ன செய்தான்? ஒரு கன்றினுடைய வடிவிலே வந்தான். உடனே எம்பெருமான் என்ன செய்தான் என்றால், இந்த கன்றையை எடுத்து அந்த விளாம்பழத்தின் மேலே எரிந்தான். கடைசியில என்ன ஆயிட்டுனா, இருவரும் கீழே விழுந்து மாண்டு போனார்கள் என்று புராண வரலாறு தெரிவிக்கிறது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டுகிறார். கானக வல்விளவின் காய் உதிர கருதி. அந்த விளவின் காய் உதிர கருதி என்ன பண்ணினான்னா, கன்று அது கொண்டு எரியும் கருநிறவன் கன்று என்று கன்றை கொண்டு எரிபவன் அல்லவா நீ என்று சொல்லி, ஆனை எனக்கு ஒரு கால் ஆனை என்னால் என்ன ஆனை போலே இருப்பவன். இந்த சிறிய குழந்தை விளையாட்டுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது யானை விளையாடினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதா. ஆகையினாலே ஆனை எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே என்று இந்த 4ஆம் பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே 5ஆம் பாசுரத்திலே மற்றும் சில சரித்திரங்களை தெரிவிக்கிறார். பொன்ன
முகத்தரையார் மொய்குழல் கடாயா அத்தவனக் கொருகாலாடு அதங்கீரை ஆயர்கள் போரேடே ஆடுகவாடுகவே என்று 5வது பாசுரம். இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்த நெய் களவால் வாரி விழுங்கி. கண்ணன் என்ன செய்கிறார்? மத்தினாலே கடையப்படுகின்ற தயிர் என்ன, அதற்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய இடையர்கள் எல்லாம், அந்த இழைச்சிகள் ஆயர் பெண்டிர்கள் எல்லாம் சேமித்து வைத்த வெண்ணெய் என்ன, இவற்றையெல்லாம் களவாலே வாரி விழுங்கி விட்டார் என்கிறார். மத்து அளவும் தயிர் என்று மத்தாலே கடையப்படுகின்ற தயிர் என்ன, அதற்கு மேலே ஆய்ச்சியர்கள் வைத்த நெய், நெய் என்னால் வெண்ணெய், அதற்கு மேலே அதெல்லாம் களவால் வாரி விழுங்கி என்று எல்லாவற்றையும் வாரி விழுங்கி விட்டான் கண்ணன் என்று அது ஒரு சரித்திரம் சொல்லுகிறார். மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தன நெய் களவால் வாரி விழுங்கி. ஒருங்கொத்த இடைமருதம் முன்னிய வந்தவரை 2 மருதங்கள், இப்படியெல்லாம் கண்ணன் வெண்ணெய் திருடினான் என்பதனாலே யசோதை அவனை உரலோடு கட்டி போட்டாள் அல்லவா. அப்பொழுது கண்ணபிரான் என்ன செய்கிறான்? அந்த உரலையும் இழுத்துக் கொண்டு அப்படி தவிழ்த்து செல்லுகிறானாம். அப்படி தவிழ்த்து செல்லுகிற பொழுது வழியிலே 2 மருத மரங்கள் இருக்கின்றன. அதாவது குபேரனுடைய பிள்ளைகள் 2 பேர், அவர்களுக்கு ஏதோ ஒரு சாபம் ஏற்பட்டு விட்டது. நாரத பகவானுடைய சாபத்தாலே அந்த யமலார்ஜுனன் மணிகிரீவன் என்று குபேரனுடைய பிள்ளைகள் 2 பேர், அவர்கள் என்ன ஆயிடுது? மரமாக நிற்கிறார்களாம். அதே சமயத்திலே அந்த மரத்திலே சில அசுரர்களும் ஆவேசித்திருந்தார்களாம். அவர்களை கண்ணபிரான் என்ன செய்தான்? அந்த ஒருங்கொத்த இடைமருதம், ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதபடி அப்படி சேர்ந்திருந்த இடைமருதம், அவற்றின் இடையே தவழ்ந்து போனான் கண்ணன். முன்னிய வந்தவரை ஊரு கரத்தினோடும், உந்திய ஊரு என்னால் துளை, கரம் என்னால் அது கை, இவற்றால் எம்பெருமான் என்ன செய்தான்? அவர்களை அழித்து விட்டான் அல்லது சாப விமோசனம் கொடுத்தான் என்றார். என தவழ்ந்து சென்றான் அல்லவா, அதனால துளையையும் கையையும் சேர்த்து சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. ஊரு கரத்தினோடும் முந்திய வெந்திரலோய் என்று சொல்லி அதற்கு மேலே அத்த எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை என்று, எனக்காக நீ செங்கீரை ஆட வேண்டும் என்று யசோதை அப்படி கண்ணபிரானை கேட்பதாக பாசுரம் அமைந்திருக்கிறது. மேலே பாசுரங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.